வெள்ளைப்புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெள்ளைப்புட்டு வந்து நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை பண்ணுவா, இல்லைன்னா ஆற்றுல பொன் குழந்தைகள் பெரியவளானா அதுக்கு பண்ணுவா. பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு ஒரு ஒருத்தர் வீட்டோட வழக்கம் அது. ஃபர்ஸ்ட் டே பண்ணுவா. சில பேர் 4ஆம் நாள் தலை குளிச்சதுக்கு அப்புறமும் பண்ணி கொடுப்பா. இது வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசியை அவாவா அளவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது ஒரு அரை அழாக்கு எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷம், அதாவது முதல்ல களைஞ்சிடணும். அரிசியை நல்லா தண்ணியில் களைஞ்சி வடிகட்டி அதை ஒரு துணியில் போட்டு உணர்த்திடணும். அது ஒரு 10-15 நிமிஷம் உணர்ந்ததுன்னா கொஞ்சம் அந்த ஈரம் போயிடும், அந்த மாய்ஸ்சர் போயிடும். அதுக்கப்புறம் இதை மாதிரி மிக்சியில் போட்டு மெலீஸா ரவையா உடைச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த கப்பி வந்து எப்படி இருக்கணும்னா இவ்வளோ மெலீஸ் ரவையா இருக்கணும். அதாவது இப்படி கோலம் போட்டால் எப்படி வரும் அந்த மாதிரி இப்படி வரும். இப்போ நல்லா செவந்தெடுத்து இதை வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து நம்ம வெந்நீரில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கோம் மிக்ஸ் பண்ணி. இப்போ இது ஆறினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இந்த மாவும் ஆறி இருக்கும். ரெண்டும் ஆறினதுக்கு அப்புறம் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா சூடு ஆறணும். இந்த மாதிரி லம்ப் வராம நம்ம அதை பிசிலி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா ஜலம் தெளிச்சுக்கணும், லம்ப் வராம. இப்ப நம்ம வந்து நல்லா அந்த ஜலம் தெளிச்சு தெளிச்சு ஈரமாக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம இப்படி பிடிச்சு பார்க்கணும், பிடிக்க வருதான்னு. இப்ப வருது, இதான் பதம். இதுக்கு மேல ஜலம் விடக்கூடாது. இப்ப இதை விட்டுட்டோம்னாலும் அது அப்படியே உளுந்து விடணும். அப்படி விழுந்ததுன்னா நம்ம கரெக்டா தண்ணி, ஏதாவது எவ்வளவு அளவு வேணுமோ அந்த தண்ணி எடுத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்ப நம்ம இதை வேக வைக்கணும். ஒரு மஸ்லின் கிளாத்ல இந்த வறுத்த ரவைய, அதாவது அந்த ஜலத்தோட பிசைஞ்சு வச்சிருக்கலையா, அதை வச்சு வேக வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டுல அதை ஃபில் பண்ணிட்டு அதை மூடி நம்ம வேக வைக்கலாம். நம்ம வெள்ளை பாக வச்சுருக்கோம். வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணியில கரைய விட்டு, அதாவது கொதிக்கிற தண்ணியில கரைய விட்டு அதை ஃபில்டர் பண்ணிடணும். ஏன்னா அதுல ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருந்தா எடுத்துடலாம். இப்போ நான் அது பண்ணியாச்சு. பண்ணிட்டு இப்போ வெள்ளை பாகக்காக கொதிக்க வச்சுருக்கேன். மீன்வைல் இப்போ அந்த வேக வச்ச அந்த ரவைய, அரிசி ரவைய ஆற வச்சு இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டேன் இது பக்கத்திலேயே. அதை நடுவில் முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுட்டாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வெள்ளைப்பாகு வரணும். இப்போ வெள்ளைப்பாகுக்கு வந்து கமர்கட்டு மாதிரி வரணும். அதாவது வெள்ளைப்பாகு அதை நல்லா கொதிச்ச அப்புறம் எந்த பதத்தில் நம்ம இறக்கணும்னாக்கா, இப்போ பக்கத்துலேயே ஒரு கப்பில் ஜலம் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு எடுத்து அதில் போடுவேன். கொஞ்சம் கெட்டியாக அதில் வந்ததுன்னா பாகு அவ்வளோதான், சரியாயிடுது, அந்த ரைட் ஸ்டேஜ். இப்போ நம்ம எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. இந்த மாதிரி கட்டியாக வரணும் இந்த பாகு. அப்படி தண்ணியில் விட்டா கரையாமல் இந்த மாதிரி கட்டியாக இருக்கணும். இப்போ அணைச்சிடலாம் அடுப்பை. அதாவது பாகு ரெடி. இப்போ நல்லா அந்த பாகை வந்து அரிசி மாவு மேலே, நம்ம வறுத்து வேக வச்ச அரிசி மாவு மேலே போட்டு இந்த மாதிரி இப்படி கையாலேயே கலரிண்டே இருக்கணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கட்டிக்காமல் இருக்கலாம். பட் இது கட்டிக்கல. நான் வந்து கொஞ்சம் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் ஆகணும், உதிரியாக. இப்பவே பாருங்க உதிரியாக வந்துருச்சு. அப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, நெய்யில் பொரிச்சு வச்ச முந்திரி பருப்பு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ வெள்ளைப்புட்டு ரெடி. தேங்க்யூ.